கலந்த வீடு, சமையல், சொந்தக்காரங்க, இல்லற வாழ்க்கை, எதிர்பாரா நிகழ்வுகள், தரமான சம்பவங்கள்னு இதுக்கு நடுவில் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது ஒரு அம்மாவுக்கு பெரிய போர் தான். இருக்கிற டைமை யூஸ் பண்ணி படிக்க ப்ராக்டிக்கலாக நான் ஃபாலோ பண்ண 9 டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தையோட டைமிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே உங்களோட ஸ்டடி டைம் உங்கள் கைக்கு வந்துடும். மதியம் ஃபிக்ஸ்டு டைமில் தூங்க வச்சுருங்க. அந்த 2 மணி நேரத்தை படிப்புக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். டைமுக்கு முன்னையே முழிச்சாலும் 5 நிமிஷம் தட்டி கொடுத்து தூங்க வைங்க. பசியோடு இருக்கிற குழந்தை தான் அடம் பிடிக்கும், அழுவும். கரெக்ட் டைமுக்கு பிளான் பண்ணி சாப்பாடு கொடுத்துருங்க. ஈவினிங் விளையாடுறத உறுதிப்படுத்திக்கோங்க. அவங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகி நைட் சீக்கிரமாக தூங்குவாங்க. குழந்தை முழிச்சிருக்கும் போதே வீட்டு வேலைகளை முடிச்சிடுங்க. அவங்க தூங்குகிற நேரத்தை ஸ்ட்ரிக்டாக படிப்புக்கு மட்டும் சேவ் பண்ணுங்கள். சமையல் பண்ணும்போது, பாத்திரம் கழுவும் போது உங்களால் புக் படிக்க முடியாது, ஆனால் கேட்கவும் பார்க்கவும் முடியும். கரண்ட் அஃபேர்ஸ், திருக்குறள் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ஃபோனில் இல்லைன்னா டிவியில் ப்ளே பண்ணி விட்டுட்டே வேலை பாருங்கள். சிங்க் பக்கத்தில், கேஸ் ஸ்டவ் மேலே, சுவர்களில் ஸ்டிக்கி நோட்ஸ், சார்ட்ஸ் ஒட்டி வைங்க. மறக்கிற பாயிண்ட்ஸ்லாம் இதில் எழுதி பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிமெம்பர், ரெப்பிட்டிஷன் இஸ் கிங். நீங்கள் படிக்கிறத உங்கள் சொந்த குரலில் வாய்ஸ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. வேலை செய்யும்போது அதை கேட்டால் ரிட்டென்ஷன் 40% அதிகமாகும். நீங்கள் படிக்க போகிற நேரத்தை ஃபேமிலிக்கிட்ட கிளியராக சொல்லி வைங்க. படிக்காத நேரத்தில் ஃபேமிலிக்காக மட்டும் அவைலபிளாக இருங்க. படிப்புக்கான ஒரு தனி இடத்த ஃபிக்ஸ் பண்ணி படிக்கும்போது கதவை சாத்திக்கோங்க. நோ சொல்ல பழகுங்க. 45 நிமிஷம் ஃபோனில் பேசுகிற அந்த சொந்தம், தேவையில்லாத காசிப் பேசுகிற அந்த ஃப்ரெண்ட், வரப்போகுதுன்னு தெரிகிற அந்த ஃபேமிலி ட்ராமா எல்லாத்துக்கும் தைரியமாக நோ சொல்லி பழகுங்க. ஒரு அம்மாவா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அமைதியான நேரம் அதிகாலை மட்டும்தான். எடுத்த உடனே நாளைக்கே 4 மணிக்கு எழ முடியாது. ஒவ்வொரு வாரமாக 10 நிமிஷம் முன்னாடியே அலாரம் வச்சு எந்திச்சு பழகுங்க. நைட்டு 9:30 மேக்ஸிமம் 10க்கு தூங்க போயிடுங்க. குழந்தைய அதுக்கு முன்னாடியே தூங்க வச்சுடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டவோ டிவி பார்க்கவோ செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக நாளைக்கு காலையில் என்ன படிக்க போகிறீங்களோ நைட்டே டிசைட் பண்ணி அந்த புக்கில் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. ஒரு பெரிய லட்சியத்துக்காக படிக்கிறோம். இந்த நேரத்தில் உதவி கேட்க தயங்கவே கூடாது. ஆனால் கேட்கும்போது மைக்ரோ ரெக்வெஸ்ட்ஸாக கேளுங்க. குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு பொதுவாக கேட்காம, குழந்தைய ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேளுங்க. சமைக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்காம, இந்த வெங்காயத்தை உரித்து தரீங்களா அல்லது பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரீங்களான்னு பொலைட்டாக கேளுங்க. டக்குன்னு செய்வாங்க. அம்மா வீட்டில் இருந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சா யோசிக்காமல் அங்கே போயிடுங்க. வசதி இருந்தால் வீட்டு வேலை செய்ய தனியாக ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இப்போ இல்லாத சொந்தம் வேற எப்போ? நம்ம சமைக்கிற நேரத்தை விட இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம். வாரம் முழுக்க சமையலுக்கான ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த டைம் டேபிள் பிரகாரம் தேவையான பொருட்களை வீட்டில் ஸ்டாக் பண்ணிடுங்க. சமையலை சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வச்சுக்கோங்க. ஆம்லெட்டுக்கு பதிலாக முட்டையை அவிச்சு வச்சுடுங்க. தோசை சுட்டு நின்றுட்டுருக்காம டக்குன்னு இட்லி ஊற்றி வச்சுடுங்க. தோசை மாவை ரெடி பண்ண முடியலைன்னா கடையில் வாங்க தயங்காதீங்க. தக்காளி சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் ரைஸ்னு ஒரே பாத்திரத்தில் சமையலை முடிங்க. பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம். பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரும்போது அடுத்த நாளுக்கான காய்கறியை நறுக்கி வச்சுடுங்க. நம்பிக்கையான ஆன்டி அங்கிள் கூடயோ பக்கத்து வீட்டு குட்டீஸ் கூடயோ சேஃபாக விளையாட விட்டுடுங்க. அவங்கள யூடியூப் பார்க்க விடுங்க, தப்பில்லை. பெருசான அப்புறம் அம்மா நம்மளை டிவி பார்க்க வச்சாங்கன்னு ஞாபகம் இருக்காது. அம்மா நம்மளை பார்த்துட்டே படித்து ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆனாங்கன்னு தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்கள் குழந்தையோட டீச்சர் ஸ்டூடெண்ட் கேம் விளையாடிட்டே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பர்ஃபெக்ட் அம்மாவாக இருக்கணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நமக்கு இருக்கிறதே கம்மியான டைம். ஸோ அதிக மார்க்ஸ் வாங்குகிற சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரணும்.
ஜென்ரல் தமிழ், ஆப்டி, யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி இந்த மாதிரி கம்மியான எஃபர்ட்ஸில் அதிக மார்க்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட் கவர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா தேவையில்லாத புது டாபிக்ஸ் படிக்காமல் மார்க்ஸ் அள்ளித்தர இந்த ஹை ஈல்ட் சப்ஜெக்ட்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு அம்மாவுக்கு தான் தேவையில்லாத எமர்ஜென்சி அடிக்கடி வரும். குழந்த அழுகும், ஃபோன் அடிக்கும், யாராவது கூப்பிடுவாங்க. அந்த அவசரத்தில் புக் அப்படியே மூடிட்டு ஓடிடுவோம். அடுத்த தடவை எந்த வரியில் நிப்பாட்டினீங்களோ அங்கே பென்சிலில் ஒரு சின்ன மார்க் பண்ணிவிட்டு பென்சிலை அந்த பேஜ்லையே வச்சுட்டு புக்கை மூடுங்க. திரும்ப வந்து படிக்கும்போது ஐயோ நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு 5 நிமிஷம் தேடுற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. இன்டர்நெட்டில் 1000 ஹேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஜேர்னி உண்மையிலேயே ரொம்ப ட்ரைனிங்காக தான் இருக்கும். ஸோ தூங்கணுமா தூங்குங்க, வெளியே போகணுமா போங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா சாப்பிடுங்க. இந்த மொத்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.